வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தியுகம் சேனல் மூலியமா உங்க சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் கெஸ்டா யாரும் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, அது இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஜோதிர் ரீதியாவே பல்வேறு துறையில இருக்காருன்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட விஷயம் பாத்தீங்கன்னா ஃபினான்சியல் அஸ்ட்ராலஜரா இருக்காரு, அதுவும் பிரசன்ன ஜோதிடரா இருக்காரு, இன்னும் சொல்லணும்னா வாஸ்து நிபுணராகவும் இருக்காரு. அப்படிப்பட்ட சீஃப் கெஸ்ட் இன்னைக்கு வந்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஏகே சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர் சார். கடந்த வீடியோலாம் சூப்பராக போயிருந்தது. நிறைய டவுட்ஸ் எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா அவ்வளோ ஃபோன் கால்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குங்க. எனக்கு இந்த சனியோட போட்டிருந்தீங்க இல்லையா, அது நல்ல ஒரு அற்புதமான விஷயமா. ஏன்னா அவங்களுக்கு நடந்த இன்சிடென்ட்டை நிறைய சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம், நிறைவா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி காணொலி அடிக்கடி நீங்கள் கொடுங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதுனால எங்களுக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது, மிகுந்தையாகவும் இருக்குது. சரிங்க சார், இன்னைக்கு எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாஸ்து தான் பார்க்க போகிறோம். ஸோ வாஸ்து அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்களை நீங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில ஒருத்தரோட வாழ்க்கை மேல இருக்கு, அது டக்குன்னு கீழே கொண்டு வர்றதும் வாஸ்து தான். கீழே இருக்கிறவங்களுக்கு மேல கொண்டு போறது வாஸ்து. வாடகை வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இங்கதான் பணம் சேருது, இங்க வந்து நான் பொருள் எல்லாம் வாங்கினேன், இங்கதான் இந்த வீட்டுக்கு வந்து தான் என் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், என் பசங்களை வந்து நல்லா படிக்க வச்சேன் அப்படிம்பாங்க. ஸோ அது உண்மைதான். ஸோ அந்த வகையில இந்த வாஸ்துவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வாஸ்து ஏன் நம்ம அது இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து பாத்துட்டீங்கன்னா, ரெண்டு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஜோதிடத்துல இருக்கக்கூடிய பிளானட், அதாவது உங்க ராசி கட்டத்துல இருக்கக்கூடிய பிளானட்டை மாத்தி வைக்க முடியாது. வாஸ்து பிரகாரம் நம்ம தெளிவான ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டால் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் நோய், ரெண்டாவது கடன், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த நிம்மதி. இந்த மூணும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு நமக்கு வேண்டியது இல்லை, நோயும் கடன். மூணாவது வந்து அந்த நிம்மதி, அது ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். நாலாவது வந்து பொருளாதாரம். இந்த நாலு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சரியாக கையாளக்கூடிய தன்மைகளை நம்ம கிட்ட கொடுத்துரும். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை கொண்டு வராங்க. ஸோ நமக்கு முன்னாடியே சொல்லிடும், பிரசனம் வந்து என்ன சொல்லிடும்னா வாஸ்து கோளாறு இருக்குன்னு சொல்லிடும். அது குறிப்பா வந்து அந்த ஜாதகத்தை வச்சு இந்த இடத்துல உங்களுக்கு பாதிப்பு இருக்குன்னே நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அதுல பல பரிகாரம் பண்ணிட்டேன், நான் பல கோயில்கள் போயிட்டேன், பல இதெல்லாம் பண்ணிட்டேன், எனக்கு வந்து எதுவுமே ஆகலையே அப்படின்னு அவங்க சொல்லும்போது அந்த ஆல்மோஸ்ட் அந்த ஃபைனல் இதுன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா வாஸ்து தான். அதை சரி செய்யும் போது அவங்க வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்களை கண்ணால பார்த்துருக்கேன், என் லைஃப்லயே நான் பார்த்துருக்கேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ வாடிக்கையாளர்களை அவங்களோட வாழ்க்கையில நிறைய ஒரு சொல்யூஷன்ஸ் கொடுத்து ஒரு ஃபைன் டியூன் பண்ணி நம்ம வந்து அவங்கள நல்ல நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். அப்போ கொண்டு வந்தது நான் கிடையாது, இயற்கை வழியாக என்ன இருக்கோ அதை என் மூலியமா நான் செய்யறதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி, எனக்கு ஒரு திருப்தி. ஸோ அருமையாக சொல்லி, ஏன்னா அந்த ஸ்டாரோட விஷயம் ஜாதகம் வந்து நீங்க சொன்ன மாதிரி மாற போறது இல்லை. ஸோ அது ஃபிக்ஸட் தான். பட் என்னதான் அந்த வாஸ்துல நம்ம வந்து ஒரு சின்ன டிஃபரன்ஸ் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அசுர வளர்ச்சியில் இருப்பாங்க, அப்படியே ஒரு பயங்கரமான வளர்ச்சி இருப்பாங்க. திடீர்னு ஒரு வீடுலாம் ஒரு புது வீடு கட்டி போவாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் திடீர்னு ஒரு வீழ்ச்சியை சந்திப்பாங்க. ஸோ ஒரு வீழ்ச்சி சந்தி ஒரு பெரிய ஒரு மாபெரும் வீழ்ச்சியா இருக்கும். ஸோ அந்த வீழ்ச்சியிலேருந்து அப்படியே படிப்படியாக இறங்கி வராங்க. ஸோ இந்த மாதிரி அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வீடு வேற வீடு மாறி போறது, வீடு கட்டி உள்ள போறது. ஸோ அந்த வகையில எந்த மாதிரி கோளாறு இருக்குங்க இந்த வாஸ்துல வந்து இந்த ஒரு வீழ்ச்சியை காண்றதுக்கு எந்த பாகத்துல கோளாறு இருக்குங்க? வீழ்ச்சி அப்படின்னு வந்து பாத்துட்டீங்கனாலே இப்ப நம்ம நிறைய வகையில எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப், எனக்கு என் மனைவிக்கு சண்டை, எனக்கும் என்னுடைய தங்கைக்கும் சண்டை, எனக்கு என் அண்ணாக்கு சண்டை. இந்த சண்டைனால வந்து குழப்பத்துல வீழ்ச்சி ஆனது நம்ம எடுத்துக்கலாம். செகண்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா தொழில் நஷ்டமாய் வீழ்ச்சி ஆனோம்னு எடுத்துக்கலாம். தேர்ட் ஒன்று வந்து நோய் இதானன்னு சொல்லி நம்ம இந்த வீழ்ச்சிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போ இங்க ரிலேஷன்ஷிப் சொன்னீங்க, மேக்ஸிமம் நீங்க இந்த அன்றாட வீட்டுல இருக்கிற பிரச்சனையா தான் சொத்து பிரச்சனையும் ஒண்ணு இருக்கு. அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பிகள் இவங்களுக்குள்ள சொத்து பாக பிரிவுல வந்து பிரச்சனையா தான் இருக்கு, அடிதடி வரைக்கும் போயிருக்கு. ஸோ அதுக்கும் வாஸ்து கோளாறுக்கும் சம்பந்தம்? கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வடமேற்குல வாசல் வச்சிருக்காங்க, வடமேற்குல ஓகே, வடமேற்குல வாசலே வைக்க கூடாது. ஓகே, வடமேற்குல நீங்க வந்து எப்படின்னா உங்களுக்கு மேற்கு பார்த்த மாதிரி வைக்கணும், புரியுங்களா? அவங்க என்னன்னா வடக்க பார்த்த மாதிரி மேற்கு சைட்ல வச்சிருக்கூடாது, அது நீச வாசல்னு சொல்லுவோம். அது வச்சிருக்காங்களோ இல்ல அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிணறோ இல்ல ஒரு போர்வெல்லோ போடுறதா இருக்கட்டும், ஒரு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெயினா அந்த இடத்துல ஒரு தெருக்குத்து வர்றதா இருக்கட்டும், புரியுதுங்களா? சோ அந்த இடத்துல அந்த மாதிரியான சூழல்லாம் இருக்கும் பட்சத்தில், ஒரு நீச வாசலா இருக்கும் பட்சத்தில் ஃபர்ஸ்ட் உறவுகள் பாதிக்கும். என் தங்கையோட எனக்கு சண்டை, என்னுடைய மனைவியோட எனக்கு சண்டை, யாருமே அந்த உறவு அந்த நம்மள அடுத்த கட்ட 7ஆம் பாவம்னு நம்ம சொல்லக்கூடியவங்க அது வந்து டோட்டலா பாதிக்கும். நம்ம எங்க போனாலும் நமக்கு பிரச்சனை தான். இவனா எனக்கு பிடிக்கல, அவனா எனக்கு பிடிக்கல, எல்லாருமே எனக்கு துரோகம் தான் பண்றாங்க, என்னால் நிம்மதியாவே இருக்க முடியலன்னா நம்ம முதல்ல நேரா பார்க்க வேண்டியது வடமேற்கு. அதுதான் அந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் நம்ம சொல்றோம். அப்ப அந்த இடத்த நம்ம சரியா வச்சுக்கணும்.
புரியுதுங்களா? ஸோ அந்த வடமேற்குல பாத்ரூம் வரலாம். அந்த பாத்ரூமே எப்படி வரணுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதையும் தவறாக வைத்தாலும் அதுக்கான ஆபத்துங்கிறது இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்துட்டீங்கன்னா நீங்க ரெண்டாவதா கேட்டது அந்த வீழ்ச்சி, அந்த பண வீழ்ச்சி. வடகிழக்கு நான் எல்லாமே சொல்றேன், எல்லாத்துக்கும் அப்பா தான். வடகிழக்கு ஒண்ணு முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை. மூளை செயல் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒண்ணுங்களா, எனக்கு கால் நல்லா இருக்கு, கை நல்லா இருக்குது, கிட்னி நல்லா இருக்கு, ஹார்ட் நல்லா, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. மூளை போச்சுன்னா அவ்வளவுதான். அந்த மாதிரி வடகிழக்கு பகுதியில பாதிப்பு இருந்தாலும் உங்களுக்கு டோட்டலாகவும் முடிஞ்சிச்சு. அந்த பாதிப்புன்னா நிறைய பேருக்கு புரியறது விவசாயம் இருக்கிறது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சூரிய ஒளியே வராத மாதிரியான வீடு அமைப்பு இருக்கிறது. ஒரு தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு ரூம் போட்டு மூடி வைக்கிறது, ஸ்டோரேஜ் ரூமாவே ஆக்குறது, ஸ்டோர் ரூம் வைக்கிறது. நிறைய இடத்துல வந்து பாருங்களேன், நிறைய வந்து சைக்காட்டிக் லெவல்ல அஃபெக்ட் ஆனவங்க எல்லாமே அங்க ஸ்டோர் ரூம் வச்சிருப்பாங்க. அது மேக்ஸிமம் அபார்ட்மெண்ட்டுக்கு தான் நிறைய அந்த ஸ்டோர் ரூம் வாஸ்து கோளாறுனால மேக்ஸிமம் அபார்ட்மெண்ட் தான் 90% வருது. இப்பெல்லாம் வீடு சர்வசாதாரணமா வருதுங்க. அபார்ட்மெண்ட்டுங்கிறது எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு ஈக்குவலா வீடு பண்ணி வச்சாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஃபுல்லா ஏத்திடுறாங்க. கண்டிப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மேடா இருக்கிறது வடகிழக்கு பகுதியில, அந்த இடத்துல ஸ்டேர் கேஸ் வர்றது. ஓ, அந்த இடத்துல மேடே வரக்கூடாதுங்களா? மேடு வராது, குழியான பள்ள பகுதி. ஓகே, அங்கதானே நம்ம கீழே வந்து வாட்டர் டேங்க் வைக்கிறோம். ஓகே ஓகே. அடி நீர், தொட்டி நீர் வந்து கீழே வைக்கிறோம். அந்த இடத்துல வெயிட் கொடுக்கறது, புரியுதுங்களா? சோ செட்டு போட்டு மூடி அந்த சூரிய ஒளி வராம இருக்கிறது, அந்த இடத்துல பாத்ரூம் வைக்கிறது, அந்த இடத்துல கிச்சன் வைக்கிறது. இது வச்ச வீட்டுல ஒரு ஆண்மகன் நல்லாவே இருக்க முடியாதுங்க. அப்படியே இருந்தாலும் ஒரு ஒரு 2% எப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கணும். இந்த வீட்டுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருந்தாங்கன்னா பெருசா பாதிக்கிறது இல்லை அந்த வீட்டோட ஆண்மகன். பட் இருந்தாலும் அந்த வீட்டுல ஒரு நிம்மதிங்கிறது இருக்கிறது, புரியுதுங்களா? ஸோ அப்போ அந்த காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து தெளிவா இந்த வடகிழக்கு பகுதியில் இவ்வளவு கேப் இருக்கணும், இந்த மாதிரியான சூழல் இருக்கணும், வடமேற்குல எப்படி இருக்கணும், தென்கிழக்குல எப்படி இருக்கணும், தெற்கு மத்தியத்தில் எப்படி இருக்கணுங்கிறத தெளிவா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால என்னன்னா இந்த 2 மேஜர் நம்ம வந்து பார்த்துக்கணும் அந்த வடகிழக்கு. அதே மாதிரி நீங்க சொன்னீங்க, மேல சொன்னீங்க, இப்போ நீ சமுதாயத்துல ஒரு அதிகமா இருக்கிற பிரச்சனைனா அந்த டிவோர்சஸ் பிரச்சனை தான். ஸோ வந்து டிவோர்சஸ் பிரச்சனை வந்து அதிகமா இருக்கு. நல்லா ஜாதகம் பார்த்து தான் பண்றோம் அப்படின்னு சொன்னாலும் நிறைய பேருக்கு இப்போ டிவோர்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி எப்படிங்க சொல்றேன்? இப்போ டிவோர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம்னு வந்து பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வடமேற்கையும் தென்கிழக்கும் தான். இது நான் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா அந்த வடகிழக்கு அந்த இடத்துல. அப்போ அதே மாதிரி வந்து தென்கிழக்குல வந்து ஒரு குழி இருக்கிறது, பள்ளமா இருக்கிறது. அதே மாதிரி அங்க கிணறு இருக்கிறது, போர்வெல் இருக்கிறது, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரியான பாதிப்புகள் அங்க தென்கிழக்குல இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜரா நடக்கிறது என்னன்னா மனைவி வந்து ஒரு விபத்துல இறந்துறதோ, இல்ல அவங்க நோய்வாய்ப்பட்டு அவங்க வந்து ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறதோ, சூசைட் பண்ணிக்கிறது, புரியுதுங்களா? வயிற்று சம்பந்தப்பட்ட பகுதிகளா, வயிற்றுல ஆப்ரேஷன், யூட்ரஸ் பிரச்சனை, குடல் பிரச்சனை, இந்த மாதிரியான தொந்தரவு வராது. அது ஒரு நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி விவாகரத்து ஆகிறது. இது எல்லாமே வடமேற்கும் தென்கிழக்கும் சம்மந்தப்படுறதுதான், புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க சரியான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஈகோ கொண்டு வந்து புடிவாதத்தினால வந்து பிரிவினையில் நிறைய வகை இருக்கு நம்ம டிவோர்ஸுங்கிறது. இப்போ நீங்க வந்து அஃபேர் வச்சுட்டு வந்து பிரியறது அப்படிங்கிறது வந்து என்னன்னா அது ரெண்டாவது கான்செப்ட். அது நேரா நம்ம வந்து இங்க வந்துடணும், தென்மேற்கு வந்துடும் அஃபேருக்கு. ஆமா, தென்மேற்குல யாருக்கெல்லாம் தெருக்குத்து வருது அந்த இடத்துல ஓப்பன் ஸ்பேஸா யார் விட்டுருக்காங்க, வடகிழக்கோட ஓப்பன் ஸ்பேஸா விடுறது. அந்த தென்கிழக்குங்கிறத நம்ம மூடி இருக்கணும். அந்த இடத்துல ஓப்பனா இருக்கக்கூடாது. அங்க தெருக்குத்து வரதா இருக்கட்டும், இல்ல அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவறான அமைப்புல இருக்கிறது, இந்த மாதிரியான சூழல்ல நீச்ச வாசல் இருக்கிறதுங்கிறதா ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல போறதுனால அதனால வரக்கூடிய பிரச்சனைனால விவாகரத்து ஆகிறது, இல்லைன்னா ஒண்ணுக்கு மேற்பட்ட உறவுகளை வச்சுக்கிறதுங்கிறது அந்த கான்செப்ட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி அந்த மேரேஜ் லைஃப்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயங்கள். அதே மாதிரி வடகிழக்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் பாதிப்பு ஏற்படுத்துது. கல்யாணத்துக்கு அப்புறம் அங்க ஸ்டோர் ரூம் போடுறதுங்கிறது, கணவர் வந்து என்னன்னா ஒரு மதுவுக்கு அடிமையாகிறது, ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாகிறது, சம்பாதிக்கிறது இல்லாம இந்த சொத்தை அழிச்சிட்டு இருக்கிறது, அது மூலமா விவாகரத்து. வெறுமனே விவாகரத்துன்னு இல்லாம எதனால விவாகரத்து ஆகுதுங்கிறத அந்த ஒவ்வொரு மூலையும் நமக்கு சொல்லும், புரியுதுங்களா? ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து என்னன்னா இப்ப நான் நடுவத்தில் பார்த்ததே சொல்றேன் பாருங்களேன், ஒரு தோட்டம் ஒண்ணு. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தென்கிழக்குல கிணறு, தோட்டம், ஓகேங்களா, 4 சைட்ல பிரிச்சுக்கலாம். ஸோ நீச்ச வாசல் அவங்களுக்கு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா வட மேற்குல வடக்கு பார்த்த மாதிரி, மேற்கு பார்த்த மாதிரி இருந்தாதான் உச்ச வாசல். ஸோ அந்த மாதிரி வாசல். ஸோ அந்த வீட்டில் ஒரு 3 பேர் கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணு வந்து வாழாம வந்து இங்க வந்துட்டாங்க வீட்டுக்கு.
ஸோ அவங்க வந்து என்ன ஆயிடுச்சு, டோட்டலா வந்து என்ன ஆச்சு, அப்படியே ரொம்ப ஒரு மன உளைச்சலா இருக்கும்போது கணவரோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது இதுன்னு சொல்லி அந்த ஓடி அந்த கிணத்துலயே சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. ம். புரியுதுங்களா? தென்கிழக்குல இருக்கிற கிணறு. அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பையன், ஓகேங்களா? ஸோ அந்த பையன் வந்து என்ன பண்ணிட்டாங்க வந்து பாத்தீங்கன்னா, ஆஹ், பழக்க வழக்கங்கள், போதை பொருட்கள் இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணி ஒரு சம்பாதிக்கிற ஒரு விஷயமே இல்லாம ரொம்ப வந்து அந்த உறவு குடும்பத்துக்குள்ளேயே டோட்டல் பிரச்சனை. ம். அதுக்கடுத்து லாஸ்ட் பையன் மட்டும் வந்து என்னன்னா படிச்சு வெளியூருக்கு போய் வெளிநாட்டுக்கு போய் ம். அந்த பையன் மட்டும் நல்லா இருக்கான். ம். புரியுதுங்களா? அப்ப நம்ம போய் வாஸ்து ரீதியா அதெல்லாம் சரி செய்யறோம். அப்ப அந்த இடத்துல வந்து என்னன்னா அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் அவங்களால ஜெயிக்கவே முடியல. இப்போ ஒன்னா அது 2-3 விஷயங்கள் மூடணும். ஓகேங்களா? கிணறு மூடணும், வாசல் இடணும், அதெல்லாம் பண்றதுனால இவங்க டோட்டலா வித்துட்டு வெளியே வந்தோன்னு தான் அந்த குடும்பம் அதுக்கப்புறம் தான் முன்னேற்றமே ஆரம்பிச்சு. ம். புரியுதுங்களா? இதுல 2 பேரும் அந்த ஒரு பொண்ணை இழந்துட்டாங்க. அந்த பையன் அவங்க ரெக்கவரே பண்ண முடியல, அவங்க முடிச்சுட்டாப்ல. அவங்க பேச்செல்லாம் கேட்கறதில்ல, மீறி போயிடுச்சு. ஸோ ஒரு பையன் அந்த வெளியில போனங்காட்டி அந்த பையன் மட்டும் அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா திருமணம் செய்து வெளியிலேயே இருந்துட்டாப்ல, இங்க வரவும் இல்லை. இன் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த குடும்ப உறுப்பினர்கள் வேற வீட்டுக்கு அதை வித்துட்டு வேற பக்கம் வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட வாஸ்து படி கரெக்டா அமைச்சு இப்ப நல்லா இருக்கு. ஸோ அந்த கால விஷயத்தை வாஸ்து கண்டிப்பாக செய்து விடும். நீ சொசைட்டில நிறைய பேர் இந்த விஷயத்த பாக்குறாங்க. வாஸ்து ஏன்னா மெயினா பாக்குறது என்னன்னா பிரைஸை விட இப்போ வாஸ்து வந்து கொஞ்சம் பாக்குறாங்க, பார்க்க ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லலாம். நிறைய பட்டுட்டாங்களான்னு தெரியல. ஸோ அந்த வகையில இப்போ பாக்குறாங்க. அதே மாதிரி இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெண்மணிகளுக்கு இப்போ கல்யாணம் ஆகுது, குழந்தை பாக்கியம் வந்து ரொம்ப தடையாவே இருக்கு. ஸோ அது இன்னைக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப ஏராளமான கேஸ் பார்க்கலாம். ஸோ இதுக்கும் வாஸ்துக்குள்ள சம்மந்தம் இருக்கு. எல்லாத்துக்குமே வாஸ்து சம்மந்தம் இருக்கு. ம். நீங்க உங்களுக்கு வந்து என்னன்னா தொழில் அமையல, ம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஒஸ்டா இருக்கேன், ம். சம்பாதிக்க முடியல, முன்னேற்றமே இல்லை, கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை, குழந்தை இருந்து அது நல்லா இல்லை, எல்லாத்துக்குமே வாஸ்து தொடர்பு இப்போ இருக்கு. குழந்தை பாக்கியம் குழந்தை வடகிழக்கு, தென்கிழக்கும் சாரி தென்மேற்கும் வடகிழக்கும் தான் பாதிப்பு. அது மேக்சிமம் குழந்தை அப்படின்னா இப்போ வடகிழக்கு பாதிச்சுன்னா அட்லீஸ்ட் பெண் குழந்தையாவது கொடுத்துருது. நீங்க வடகிழக்கு பாதிப்பு மேக்சிமம் வந்து என்னன்னா ஆண் குழந்தை இல்லாத பட்சத்துல ரொம்ப சூப்பர்னு நான் சொல்லுவேன். அப்போ அப்படி இருக்கும் பட்சத்துல பெண் குழந்தை கொடுத்துரும். உங்களுக்கு நீங்க தென்மேற்கும் பாதிக்கப்படுங்கிற கான்செப்ட்ல தான் குழந்தையே எல்லாம் போகுது. அது ரெண்டையும் சேம் எஃபர்ட் லெவல்ல அந்த பாதிப்பு இருக்கிறதுனால. அதனால என்னன்னா எல்லா விஷயத்தையும் 100% வந்து இல்லைனாலும் ஒரு 90% நம்ம வாஸ்து படி வச்சிட்டோம்னால் நம்ம எதை கண்டும் பயப்பட வேண்டியதுல. ஏன் சொல்லப்போனா ஜாதகமே பாக்குறது மற்றதெல்லாம் இயற்கையாவே பார்க்கணும். எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, ட்ரேட் பண்றாங்க இல்லைங்களா, ட்ரேட் பண்ணும்போது நிறைய லாசஸ்ல சந்திக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து வாஸ்துல எந்த இடத்துல நீங்க பாதிக்கும்? கண்டிப்பா இந்த இடத்துல வந்து என்னன்னா வடக்கு தான் நம்ம பார்க்கணும். வடக்கும் கிழக்கும் பாதிக்கப்பட்டிருந்தால்தான் தப்பான ட்ரேடிங் என்ட்ரன்ஸ்குள்ள வர்றது. புரியுதுங்களா? கேம்பிளிங் மைண்ட் செட்டோட வருவாங்க. இப்ப கிழக்கையும் நம்ம சேர்ந்து எடுத்துக்கணும். கிழக்கு மூடி இருக்கும். புரியுதுங்களா? நீங்க பெரும்பாலும் வீட்டுல பாருங்களேன், கிழக்கு மூடின வீட்டுல தான் இந்த யோகா, இந்த மாதிரி ஆன்மீக இது, நான் இந்த மாதிரி மந்திரத்தை வந்து நான் இது பண்றேன், இதை சொற்பொழி பண்றேன், அந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள ஈடுபடுவாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து என்னன்னா அந்த கிழக்கு வடக்கு, ஓகேங்களா, அந்த வடகிழக்கு பகுதியை சேர்த்து சொல்லிட்டு கிழக்கையும் நம்ம எடுத்துக்கும் பொழுதுதான் ஒரு தப்பா பண்ணி அதுல இருந்து ஒரு விபரீதமான ஒரு சூசைட் லெவலுக்கு போறது. வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்கறது, டோட்டலா முடிஞ்ச ஆண்டி ஆகிறதுங்கிறது இந்த வடகிழக்கு மூடி இருக்கிறது, ஸ்டேர் கேஸ் இருக்கிறது, அங்க பாத்ரூம் இருக்கிறது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பழைய பொருட்கள் அதுல போட்டிருக்கிறது வெயிட்டா, இந்த மாதிரியான சூழல் இருக்கும் பொழுதுதான் அந்த மாதிரியான எண்ணத்துக்குள்ள போறாங்க. அதிக வட்டி வாங்குறவங்க மெயினா யாரெல்லாம் அதிக வட்டி வாங்குறாங்க, அதாவது 10 ரூபா வட்டி, 20 ரூபா வட்டி, கந்து வட்டிக்கு வாங்குறது, மீட்டர் வட்டி, ஒரு மணி நேரத்துக்கு வட்டி, இது எல்லாமே வடகிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கவங்க தான். வடக்கும் கிழக்கும் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க தான் பண்றது. ஏன்னா கரெக்டான சிந்தனை வராது. இதை வாங்கினா நம்மளால கட்ட முடியாது, நம்ம இது போயிடுவோம், அப்ப இருக்கிறதுக்கு முதல்ல நம்ம இப்படி இருக்கிறது நல்லதுங்கிற எண்ணங்கள், அந்த ஆலோசனைங்கிறது, யோசிக்கிற சிந்தனைகள் வராம போயிடும். புரியுதுங்களா? ஸோ அப்ப அந்த இடத்துல அந்த வடக்கு கிழக்க பாதிக்கப்பட்டாதான் தவறான ஒரு சிந்தனை. 10 ரூபா வட்டிக்கு வாங்கலாம், இங்க ஒரே நாள்ல டபுள் மடங்கு ஆயிரும்ல பங்கு சந்தையில அப்படின்ட்டு வர்றது. பண்றது ஒரு 2 போச்சுன்னா 4 பிடிக்கிறது, அந்த மாதிரி பண்ணி அதை கடைசி வரைக்கும் பண்ண முடியாம இழந்துட்டே இருக்கிறது தான் அந்த வடகிழக்கு. அப்போ வந்து வாஸ்து பிரகாரம் சரி செஞ்சு கண்டிப்பா போகணும். அதே மாதிரி வடகிழக்கு மூடினாலே பெரிய அளவு வந்து பாத்தீங்கன்னா அந்த வாஸ்து பாக்குறதுக்கே அவங்க வர்றது இல்லை. அதெல்லாம் ஒர்க் ஆகாது, வேலை செய்ய, ஏன்னா அது சரி செய்ய விடுறது இல்லை. அந்த வீட்டுடைய பெண்மணிக்கு ஜாதகம் நல்லா இருந்து தென்கிழக்கு நல்லா இருந்தா அவங்க வீட்டுடைய பெண்மணி தான் வந்து என்னன்னா அடுத்த கட்டத்துக்கு இல்லை நம்ம பார்த்தாகணும்னு இந்த மாதிரிதான் படிக்கும். எத்தனையோ நான் போயிருக்கேன் இந்த வடகிழக்கு. நான் சொன்ன இந்த பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு ஜென்ஸ் கூட கூப்பிட்டு வாஸ்து பார்க்கணும்னு சொன்னதில்ல. அந்த வீட்டுடைய பெண்மணி தான் கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்குதுங்க, தொடர்ந்து பிரச்சனையா இருக்குங்க. அவங்க அதுலயும் ஆல்மோஸ்ட் ஒரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, சென்னையில ஒரு அப்பார்ட்மெண்ட்ல தான் பார்க்க போயிருந்தேன். அவங்க வர்றதுக்கு ஒரு 10 கால் மணி நேரம் ஆச்சு. நான் போனதுக்கு அப்புறம் தான் அவங்க மனைவி வந்திருந்தாங்க வெளியில போய். இவர் என்ன சொல்றாங்க,
சார் இது வாஸ்து பிரகாரம் எப்படி இருக்குன்னு முதல்ல கேட்டாரு. நான் பார்த்துட்டு எல்லாம் தப்பா இருக்குங்கன்னு சொன்னேன். என் மனைவிட்டு சொல்ல வேண்டாம், எனக்கு இந்த வீட்டுல இருக்கிறதா பிடிச்சிருக்குங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து சொன்னா, உங்களுக்கு வந்து என்னன்னா சார், நான் ஒரே பெண் குழந்தை. எதனால மைண்ட் செட்டுங்களா? சொல்றேங்க கேளுங்க. அடுத்து என்ன நடந்துச்சுன்னா, உங்களுக்கு ஒரே பெண் குழந்தை. நான் வந்து என்ன சொல்றேன் அவங்ககிட்ட வந்து என்ன சார், இல்ல அது உங்களுக்கு ரொம்ப கெடுதல், நீங்க அதெல்லாம் பண்ண வேண்டாம், இது உங்களுக்கு வந்து என்ன தலையில எல்லாம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் எல்லாம் இருக்கணும்னா அவர் எதுவுமே சொல்ல, கம்முன்னு தான் உட்காந்துருந்தாரு. சரி அவங்க வரட்டு பேசிக்கலாம்னு உட்காந்து அவங்க வந்துட்டு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்காட்டிஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு, புரியுதுங்களா, மாத்திரை. ஸோ அவருக்கு என்னன்னா திரும்ப திரும்ப அந்த வீடு வந்து என்னன்னா அங்கேயே தான் இருக்கணும். அவர் இன்னொன்னு வந்து பாருங்க, பங்குச்சந்தையில் பணத்தை இழந்துட்டே இருக்காப்ல. புரியுதுங்களா? ஸோ அப்போ நம்ம சொல்லிட்டு இது வந்து என்னன்னா பண்ணவே முடியாது. அது ஃபிளாட்டுங்களா சார்? ஃபிளாட் அப்பார்ட்மெண்ட் மாற்றவே முடியாது. ஏன்னா அது எப்படி பக்கத்துல வீடு எல்லாம் இருக்கும். நீங்க சொன்ன ஒரு வாசம் தான் இப்ப ஞாபகம் வருது. வாடகை வீடா இருந்தா பிரச்சனையே உங்களுக்கு மாறி போயிடலாம். சொந்த வீடு தான் சொந்தமா வாங்கிட்டாங்க. அப்படிங்களா? ஆமா, சொந்தமா வாங்கினதா ஒரு அரௌண்ட் 80 lakhs கிட்ட இருக்கும். ஸோ நம்ம அது சேல் கூட பண்ணிக்கிங்க, அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, மாத்தித்தான் ஆகணும்னா மாத்தித்தான் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். நிறைய வீட்லயும் போய் நிறைய பண்ணியிருக்கோம். நிறைய வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டின்காரவங்க வீட்டுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். அவங்க எல்லாம் முன்னாடி பார்க்க மாட்டாங்க இல்லையா, பிரச்சனையா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அந்த மாதிரி எல்லாம் போயிருக்கோம். நிறைய அவங்க வந்து பாத்தீங்கன்னா விஷயங்களா இருக்கனால மாத்தி கொடுத்து அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கோம். ஸோ அந்த மாதிரி டிவோர்ஸ் ஆகிற நிலைமையில இருந்து கரெக்டா போய் அந்த வீட்டுடைய வாசம் மாத்திருக்கிறோம். தொழில நஷ்டமாயிட்டே இருக்கும் பொழுது இந்த வடகிழக்கு பகுதியெல்லாம் பார்த்து சரி செஞ்சு, இப்ப நிறைய பேருக்கு எது உச்சவாசல் நீச்ச வாசலே தெரியல, அவங்களே நினைச்சுக்கிறாங்க இது வடக்கேன்னு. காம்பஸ் வச்சு கரெக்டா பார்த்து எது வடக்க கிழக்க, ஸோ எந்த டிகிரியில இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்து. சார் இப்ப நிறைய அந்த ஆப்ல எல்லாம் வருது பாருங்க, அதெல்லாம் ஓஜிங்களா? ஆப்ல வந்து சில காம்பஸ் எல்லாம் காட்டுது பாருங்க, அப்ளிகேஷன்லயே வந்து ரொம்ப இப்ப ஸ்பெசிஃபிக்கா கொஞ்சம் கொண்டு வராங்க. நம்ம தனியா அது காம்பஸ் ஆப்பே இருக்கு, அதே பாத்துக்க வேண்டியது. அதுலயே பாத்துக்கலாம், தனியா அதுலயே இருக்கு, நம்ம அங்கேயும் இங்கேயும் போகணும். ஓகே, இப்ப நிறைய ஆப்ஸ் எல்லாம் அந்த மாதிரி வருது. ஸோ அதனால கேட்குறேன். ஸோ அதனால என்னன்னா, ஒரு வாஸ்துங்கிறது முழுமையான நம்ம திருப்தியான வாழ்க்கைக்கான ஒரு அடையாளம். அதை சரி செய்தால் போதும். போன வீட்டுல கூட நீங்க சொல்லியிருந்தீங்க, இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தீங்க, அடிப்படை ஜோதிட வகுப்பு சொல்லியிருந்தீங்க. ஸோ அது எப்போ சார் அனௌன்ஸ் பண்றீங்க? இல்ல நம்ம அது 29th இருந்து ஸ்டார்ட், செப்டம்பர் 29th வரைக்கும். கமிங் சார். ஆமா ஆமாங்க. அந்த அடிப்படை ஜோதிட வகுப்பு அப்படிங்கறது வந்து என்னன்னா, யாருக்கெல்லாம் ஜோதிடம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க கலந்துக்கிட்டாலே போதும். அதுல ஏதாவது சின்னதா என்ன கேக்குறேன்னா, இந்த ராசி நட்சத்திரம்ல நாலேஜ் வேணுங்களா? எதுவுமே வேண்டாம், எல்லாமே நம்ம அடிப்படையில இருந்து நம்மளே எடுக்கிறோம். அந்த வகுப்பு தாராளமாக முழுமையா கத்துக்கலாம். ஆன்லைன்ல தான் எடுக்கிறோம். ஸோ அதை என்னால எங்க இருந்தாலும் நம்ம வந்து கத்துக்கலாம். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறவங்க எல்லாமே ஜஸ்ட் அவங்க புக் பண்ணிட்டாலே போதும். ஸோ அவங்க எல்லாமே பண்ணிக்கலாம். ஒன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஜூம் காலையும் டவுட் கிளியரிங் செஷனும் பண்ணிடுவோம். அதனால எந்த ஒரு கவலையும் வேண்டாம். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஏன்னா அந்த வாஸ்து கோளாறுங்கிறது எவ்வளவு முக்கியம்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ நிறைய பேர் அந்த வாஸ்து கோளாறுனால சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க சொந்தமா இருக்கலாம், ஒரு பந்தமா இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து நீங்க மறக்காம ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்க தெரிஞ்சு மேல கொஞ்சம் வெளியே வந்துருவாங்க. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஜோதிடத்துல கொஞ்சம் ஆர்வம் இருக்கு, இந்த ஜோதிட வந்து எனக்கு கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, சார் இப்பதான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, கமிங் 29th இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படி ஜாயின் பண்றவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அது மூலியமா வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு லிங்க் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கீழே வாட்ஸ்அப்ல கொடுத்துருக்கோம், அதுலயே வந்து நீங்க கேட்டு டீட்டெயில் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.